கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரு ஏழை ஊழியரின் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள் கொஞ்சம் அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கையில் சோர்ந்து தோய்ந்து போய்விட்ட அவர் துயரத்தோடு ஒரு மாமரத்தின் அடியில் போய் படுத்துக் கொண்டார். அங்கே அருமையான மாங்காய்கள் மரத்தில் அழகாய் தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டார். கனிந்து வரும் பருவம் அது. கர்த்தர் மெதுவாய் கேட்டார், அந்த மாங்காய்களின் வாழ்க்கை போராட்டமானதா சமாதானமானதா? ஊழியர் சொன்னார், சமாதானமானதுதான். ஏனென்றால் இந்த மாங்காய்கள் மரத்தோடுள்ள தொடர்பை திறந்தே வைத்திருக்கிறது. மாங்காய்களின் காம்புகளில் உள்ள எண்ணற்ற துவாரங்கள் மூலம் மரத்தின் இனிமையான சாறு, சுவை தரும் சத்து, வாசனை தரும் நறுமணம் இடைவிடாமல் மாங்காய்க்குள் சென்று கொண்டே இருக்கிறது. இதுதான் மாம்பழத்தினுடைய சுவையின், நிறத்தின், நறுமணத்தின் ரகசியம் என்றார். கர்த்தர் சொன்னார், அப்படியே உன் உள்ள கதவுகளையும் எப்பொழுதும் பரலோகத்திற்கு நேராய் திறந்துவை. தெய்வீக பிரசன்னம், தேவ மகிமை, தேவ கிருபைகள், தேவ ஆசீர்வாதங்கள் இடைவிடாமல் உன்மேல் இறங்கிக் கொண்டே இருக்கட்டும். அப்பொழுது போராட்டம் அல்ல, சமாதானத்திலே உன்னில் நிறைவாய் காணப்படும் என்றார். ஆம் தேவ ஜனமே, இதைத்தான் யோவான் 15:5 சொல்லுகிறது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆம் தேவ ஜனமே, நம் வாழ்க்கையில் சந்திக்கிற அநேக காரியங்கள் போராட்டமாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரி இல்லாததுதான். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாய் இருக்கும் என்று சொன்னால் போராட்டத்தின் மத்தியிலும் ஒரு சமாதானத்தை நம்மால் பார்க்க முடியும். மிகுந்த கொந்தளிப்பின் மத்தியிலும் ஒரு அமைதலை நாம் பார்க்க முடியும். பஞ்சத்தின் மத்தியிலும் திருப்தியை நான் பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் எப்பொழுது தெரியுமா? நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, வாழ்க்கையில் போராட்டம் என்றால் பரவாயில்லை, என் வாழ்க்கையே போராட்டமாய் இருக்கிறதே, போராட்டமே வாழ்க்கையாய் இருக்கிறதே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவரில் நிலைத்திருக்கும் போது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஆகவே இந்த நாளில் அவரில் நிலைத்திருக்க பிரயாசப்படுவோம். ஜெபத்தில் நிலைத்திருக்க பிரயாசப்படுவோம். அவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்க பிரயாசப்படுவோம். அதற்காக தினமும் வேதத்தை வாசிப்போம். அவர் சத்தத்தை கேட்போம். இப்படியாய் நாம் அவரில் நிலைத்திருக்க அர்ப்பணிப்போம் என்றால் நம்மை சுற்றி எவ்வளவு கொந்தளிப்புகள் இருந்தாலும் நமக்குள் ஒரு தெய்வீக சமாதானம், நமக்குள் ஒரு மிகுந்த அமைதியை, மிகுந்த சமாதானத்தை நம்மால் உணர முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.